இன்று நாம் வந்திருப்பது மூ ஈசா மலைக்கோயில். இந்த கோயிலை பற்றி நமது நண்பர் ஒருவர் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றுதான் வருவதற்கு நமக்கு நேரம் கிடைத்தது. இந்த சிறிய கரட்டுக்காட்டு மலையின் உச்சியில் 3 தெய்வங்களுக்கான கோயில்கள் இருக்கின்றன. சத்தியமங்கலத்துக்கு அருகில் இருக்கும் புஞ்சை புளியம்பட்டியில் மாராயிபாளையம் என்ற ஒரு கிராமத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. 5 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு சிறிய கரட்டுக்காட்டு மலையின் மீது இந்த கோயில் அமைந்திருக்கிறது. உள்ளூர் ஆட்களை தவிர வேறு யாரும் இங்கு வருவதில்லை போலும். சாலைகளும் மிக மோசமாகவே அமைந்திருந்தது. இந்த மூ ஈசா மலையைச் சுற்றிலும் அழகிய பல காட்சிகளை நம்மால் காண முடியும். பல காட்சிகள் என்ன, காண்பது அத்தனையுமே அழகுதான். வாருங்கள், மலையின் மீது செல்வோம். இந்த மலையைச் சுற்றிலும் விவசாய விளைநிலங்களும், சிறிய ஒரு கிராமமும், கரட்டுக்காடுகளும், மலையின் எதிரே ஒரு ஏரியும், இடதுபுறம் நமக்கு தெரியும் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளும் கண்கொள்ளாத காட்சியாக நமது கண்களுக்கு விருந்துகள் படைத்தன. வெயிலின் தாக்கம் சற்று அதிகம் என்றாலும் விசிறிவிடும் காற்று அதனை சமன் செய்தது. படைப்பின் நாயகன் இது போன்ற இடங்களை படைக்கும் பொழுது மனதில் என்ன நினைத்து கொண்டு படைத்திருப்பார்? பெரிய கட்டிடங்கள் ஒன்றுமில்லை. 3 சிறிய சன்னதிகள், அதன் முன்புறம் ஒரு மண்டபம். இந்த மண்டபம் சமீப காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது போலும். இடதுபுறம் முருகன் சன்னதியும், நடுவில் ஈசனும், வலதுபுறம் சரஸ்வதியும் அமர்ந்திருக்கிறார். அதுவே மூ ஈசா என்று ஆனது. முருகன், ஈஸ்வரன், சரஸ்வதி. கோயிலின் பின்புறம் ஒரு விநாயகர் சன்னதியும் இருக்கிறது. அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். கோயிலுக்கு கண்கவர் வண்ணங்கள் எதுவும் இல்லை. 2 நிறங்களிலேயே வர்ணம் பூசியிருக்கிறார்கள். பார்த்தாலே தெரிகிறதல்லவா, 3 சன்னதிகள், 2 நிறங்களில் மட்டுமே வர்ணம். அது இந்த கோவிலுக்கு தனித்துவம் அளித்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து பார்த்தோமானால் ஓதிமலை மிகவும் நன்றாக தெரிகிறது. மழைக்காலம் இந்த கோவிலுக்கு இன்னும் மெருகேற்றி இருந்திருக்கும். ஆனால் நாம் வெயில் காலத்தில் வந்திருக்கிறோம். மழைக்காலத்திலும் வருவோம். பூசாரி பூஜை செய்து நமக்கு அவல் பிரசாதத்தை அளித்தார். வந்தவர்களும் வணங்கிவிட்டு ஒவ்வொருவராக கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் ஓதிமலை வந்த பக்தர்களே இங்கேயும் வந்தார்கள். இங்கிருந்து பார்த்தால் நான் முன்பு சொன்னது போல் பவானிசாகரின் நீர்த்தேக்க பகுதிகளும், 5 கொண்டை ஊசி வளைவுகளும், கரட்டு பகுதிகளும் மிகவும் அழகாக தெரிந்தது. இந்த சிறிய கரட்டு மலை மேட்டுப்பாளையத்திலிருந்து புளியம்பட்டி செல்லும் வழியில் மாராயிபாளையம் என்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கிறது. மேட்டுப்பாளையத்திற்கும் புஞ்சை புளியம்பட்டிக்கும் மத்தியில் இருக்கும் போலும் ஒரு சிறிய குடியிருப்பு பகுதி. இதனை மட்டுமே நம்மால் காண முடிந்தது. சுற்றிலும் காலி இடங்கள், விவசாய நிலங்கள். பெரிய மரங்கள் எதுவும் இல்லை. சிறிய சிறிய மரங்களும், நாட்டு மரங்களும், பிரண்டை கொடிகளும் நிறைய சுற்றி கிடந்தது. ஒரு அழகிய சிலையை செதுக்கும் முன்பு சிற்பி அதனை ஓவியமாக வரைவார். அதுபோல படைப்பின் நாயகன் நீலகிரி மலைத்தொடர்களை வரைந்துவிட்டு அவரது தூரிகையை உதறிய போது தெரித்த வர்ணங்களாகத்தான் இந்த ஓதிமலையும் நாம் நிற்கும் கரட்டு மூ ஈசா மலையும் எனக்கு தோன்றுகிறது. இங்கு வந்து இந்த கண்கொள்ளா காட்சிகளை பார்த்தால் உங்களுக்கும் அது புரியும். இங்கு சுற்றிலும் இது போன்ற இன்னும் 2-3 மலைக்கோயில் இருப்பதாக நமது நண்பர் நமக்கு சொன்னார். அங்கேயும் சென்று வரலாம். நாம் நகர்ப்புறங்களில் காண முடியாத கரிச்சாங்குருவிகள் இங்கு நிறைய சுற்றித் திரிகின்றன. அவற்றிற்கு இங்கு நிறைய பூச்சிப்புழுக்கள் கிடைக்கும் போலும். ஓதிமலைக்கு வருபவர்கள் கண்டிப்பாக இங்கேயும் வந்து பாருங்கள். வரும் வழி எங்கிலும் விவசாய விளைநிலங்களும் இது போன்ற கரட்டுக்காடுகளும் நிறைய இருக்கின்றன. மேலே வரும் வழி சற்று மோசமாக இருப்பதால் மெதுவாக வருவது நல்லது. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம்.